ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து மார்க்அப் விசஸ் மார்ஜின் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மார்க்அப் பார்க்கலாம். ஸோ மார்க்அப் பர்சன்டேஜ். ஸோ மார்க்அப் பர்சன்டேஜ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ மார்ஜின்லையுமே நம்ம வந்து ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். மார்ஜின் பர்சன்டேஜை வச்சும் ப்ராஃபிட் தான் கண்டுபிடிக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டு பர்சன்டேஜுமே ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் தான். பட் ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான பேசஸ் தான் வேற வேற. ஸோ மார்க்அப்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து காஸ்ட்டை வந்து பேஸா எடுத்து கண்டுபிடிப்போம். ஓகேவா? பேஸ் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் இருந்து எடுப்போம். மார்ஜின்ல வந்து பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸை வந்து நம்ம பேஸா எடுப்போம். ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ மார்க்அப் பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட்டை நம்ம காஸ்ட்ல கண்டுபிடிப்போம். மார்ஜின்ல வந்து ப்ராஃபிட்டை நம்ம செல்லிங் பிரைஸ்ல கண்டுபிடிப்போம். இதுதான் வந்துட்டு டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்குமே. அதாவது இந்த மார்க்அப் பர்சன்டேஜ் மார்ஜின் பர்சன்டேஜ் என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்அப் பர்சன்டேஜ் எடுத்துக்கோங்க. சேல்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட செல்லிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50,000 வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு ஒரு ஏசி ஆர்டர் பண்றீங்க. அந்த ஏசியோடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50,000. அந்த 50,000 உடைய அந்த செல்லிங் பிரைஸ்ல ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பாக்குறது வந்து மார்ஜின். ஓகேவா? ஸோ செல்லிங் பிரைஸ்ல ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பாக்குறது மார்ஜின். அதுக்குள்ள ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்கும். அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜை இந்த செல்லிங் பிரைஸை வச்சு கண்டுபிடிக்கிறது மார்ஜின் பர்சன்டேஜ். இதுவே வந்துட்டு காஸ்ட் இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஏசியை ப்ரொடியூஸ் பண்ண கம்பெனி வந்து அந்த ஏசியை வந்து 40,000க்கு மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து 40,000 செலவு பண்ணி அந்த ஏசியை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. காஸ்ட் வந்து 40,000 வச்சுக்கோங்க. அந்த 40,000க்கு இவங்க வந்துட்டு நம்ம எவ்வளவு கூட ஆட் பண்ணி ப்ராஃபிட் வச்சா நமக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும்னு பார்த்து ஒரு ப்ராஃபிட் அதுல ஆட் பண்ணுவாங்க. இந்த காஸ்ட் கூட ப்ராஃபிட்டை ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணி ஒரு பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ 40%னா எனக்கு வந்து 10% வந்து இதுல ப்ராஃபிட் நான் ஆட் பண்றேன். அப்போ 40,000 கூட 10% வந்து 4,000. ஸோ இந்த 40,000 பிளஸ் 4,000 44,000 தான் என்னோட செல்லிங் பிரைஸா நான் வைக்க போறேன். அந்த மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. அதுதான் வந்துட்டு மார்க்அப். ஸோ காஸ்ட்ல இருந்து ஆட் பண்ணி வச்சா அது வந்து மார்க்அப். காஸ்ட் மூலியமா நம்ம வந்து எவ்வளவு ப்ராஃபிட் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். இதுவே வந்து மார்ஜின்னா செல்லிங் பிரைஸ்ல இருந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டுத்துக்கும் அதான் டிஃபரன்ஸ். மார்க்அப்ல காஸ்ட்டை பேஸ் பண்ணி ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம். மார்ஜின்ல செல்லிங் பிரைஸை பேஸ் பண்ணி காஸ்ட்டை கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, அதை பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, ட்ரேடர் பர்ச்சேசஸ் அ லேப்டாப் ஃபார் 40,000. ஒரு ட்ரேடர் இருக்காரு. ட்ரேடர்ல என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்துட்டு வாங்கி இவங்க வந்துட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் ஆட் பண்ணி அடுத்தவங்களுக்கு விற்பாங்க. ஸோ வாங்கி இவங்க விற்பாங்க, அதுதான் வந்து ட்ரேடர்ஸ். ஸோ ட்ரேடர் பர்ச்சேசஸ் அ லேப்டாப் ஃபார் 40,000. ஸோ இவர் வந்துட்டு ஒரு லேப்டாப்பை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. கரெக்டா? 40,000க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அப்போ இவருக்கு வந்து காஸ்ட் எவ்வளோ? காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 40,000. ஏன்னா இவரு 40,000 செலவு பண்ணி வாங்கியிருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ட்ரேடர் வாண்ட்ஸ் டு earn a 25% மார்க்அப் ஆன் காஸ்ட். ஸோ மார்க்அப்னு சொன்னாலே அது காஸ்ட் தான். ஓகேவா? இவரு வந்து என்ன நினைக்கிறாருன்னா, இவருக்கு வந்து 25% வந்து ப்ராஃபிட் வேணும். அதாவது இந்த 25%ன்றது ப்ராஃபிட் பர்சன்டேஜ். 25% வந்து ப்ராஃபிட் வேணும்னு நினைக்கிறாரு. ஸோ அது வந்து மார்க்அப்ல ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது மார்க்அப்னா நான் என்ன சொன்னேன், காஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து பண்றது. ஸோ இப்போ நம்ம காஸ்ட் எவ்வளவு அமௌண்ட்னு கொடுத்துருக்காங்க அவங்களே. கரெக்டா 40,000 கொடுத்தாச்சு. ஸோ இந்த 25% நம்ம டைரக்டா இன்டூ 25% பண்ணோம்னா 40,000 25% எவ்வளோ? 40,000 இன்டூ 25% 10,000. ஸோ ப்ராஃபிட் வந்து நமக்கு எவ்வளோ? 10,000. அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ நம்ம வந்து ப்ராஃபிட்டை வந்து காஸ்ட்ல இருந்து நம்ம ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அவர் வந்து இந்த டோட்டல் காஸ்ட்ல ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ இவர் வந்து விற்கணும்னா எவ்வளவுக்கு விற்பாரு? அடுத்தது நம்மள செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இவர் வந்துட்டு சேல் பண்ணணும்னா எவ்வளவுக்கு சேல் பண்ணுவாரு? அதுக்கு ஃபார்முலா சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட். அதுதானே சேல்ஸ். எப்பயுமே காஸ்ட் கூட நம்ம வந்து ப்ராஃபிட் ஆட் பண்ணி தான் நம்ம வந்து அந்த சேல்ஸ் வந்து பண்ணுவோம். இப்போ நம்ம காஸ்ட் வந்து இந்த ட்ரேடருக்கு 40,000. அவர் அந்த லேப்டாப்பை அந்த பர்ச்சேஸ் பிரைஸ்க்கு தான் வாங்கியிருக்காரு 40,000. ப்ராஃபிட் வந்து 25% வந்து காஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த 10,000 தான் ப்ராஃபிட் நமக்கு. 40,000 பிளஸ் 10,000 50,000. ஸோ சேல்ஸ் வந்து செல்லிங் பிரைஸ் வந்து நமக்கு 50,000.
ப்ராஃபிட் வந்து எவ்வளவு earn பண்ணியிருக்காரு 10,000. இப்போ இந்த லேப்டாப்பை வாங்கி அவர் வந்து 40,000க்கு சேல் பண்ணாருன்னா 10,000 வந்து அவருக்கு ப்ராஃபிட். ஸோ செல்லிங் பிரைஸ் வந்து 50,000, ப்ராஃபிட் வந்து 10,000. ஸோ அவ்வளவுதான் இந்த ஆன்சர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யூசிங் த செல்லிங் பிரைஸ் கால்குலேட்டட் அபவ் டிட்டர்மைன் தி மார்ஜின் பர்சன்டேஜ். ஸோ நம்மள வந்துட்டு மார்ஜின் பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. மார்ஜின் பர்சன்டேஜ் நம்ம பார்த்தோம்ல மேல, அந்த அந்த மார்ஜின் பர்சன்டேஜ் வந்து நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? மார்ஜின் பர்சன்டேஜ் நான் என்ன சொன்னேன், செல்லிங் பிரைஸை வந்துட்டு பேஸ் பண்ணி வைக்கிறது தான் அந்த மார்ஜின் பர்சன்டேஜ். ஸோ அதுல இருந்து தான் நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம். கரெக்டா? இதுல வந்து நம்ம சேல்ஸ் வந்து அவனே கொடுத்துருக்கான். என்ன சொல்லியிருக்கான் பாருங்க, யூசிங் த செல்லிங் பிரைஸ் கால்குலேட்டட் அபவ். நம்ம மேல எவ்வளவு செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிச்சோம்? 50,000 கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ 50,000 தான் நம்மளோட செல்லிங் பிரைஸ். ப்ராஃபிட் வந்து எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? 10,000 கண்டுபிடிச்சோம். ப்ராஃபிட் வந்து 10,000. ஸோ இப்போ நம்ம வந்து மார்ஜின் பர்சன்டேஜ் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்னா, 10,000 ப்ராஃபிட் டிவைடட் பை செல்லிங் பிரைஸ் வந்து எவ்வளோ 50,000. அதாவது இந்த 50,000ல இந்த 10% வந்து எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். இன்டூ 100 பண்ணோம்னா நமக்கு வந்து 20% வரும். ஓகேவா? ஸோ மார்ஜின் பர்சன்டேஜ் வந்து 20. ஓகேவா? ஈஸி. சேல்ஸ், அதாவது ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100. இந்த சேல்ஸ் அமௌண்ட்ல ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சேல்ஸ் வந்து 50,000, அதுல 10,000 வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ்? 20%. அதுதான் நமக்கு மார்ஜின் பர்சன்டேஜ். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை வந்துட்டு எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? இப்போ ட்ரேடர் இன்ஸ்டெட் வாண்ட்ஸ் டு earn a 25% margin on selling price, calculate the selling price and profit earned. ஸோ இப்போ வந்துட்டு அந்த ட்ரேடருக்கு வந்து 25% மார்ஜின்ல வேணும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? மார்ஜின் ஆன் செல்லிங் பிரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செல்லிங் பிரைஸ் வந்து நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? 50,000. கரெக்டா? ஸோ இந்த 50,000 வந்து செல்லிங் பிரைஸ் 50,000. ஸோ இப்போ மார்ஜின்னு கொடுத்துருக்காங்க. மார்ஜின்னா நமக்கு என்னது? செல்லிங் பிரைஸ்ல இருந்து ப்ராஃபிட்டை வந்து செல்லிங் பிரைஸை பேஸா எடுத்து அதுல இருந்து ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம் 25%. ஸோ 50,000 இன்டூ 25%. 50,000 இன்டூ 25% எவ்வளோ? 12,500. ஸோ 12,500 தான் நமக்கு வந்து ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட். கரெக்டா? சேல்ஸ் வந்து 50,000. காஸ்ட் நமக்கு தெரியாது. ப்ராஃபிட் வந்து 12,500. அப்போ ப்ராஃபிட் வந்து என்னது? 50,000 மைனஸ் 12,500. காஸ்ட் வந்து 37,500. ஸோ இதுதான் அவனோட காஸ்ட். இது மாதிரி கண்டுபிடிக்கலாம். செல்லிங் பிரைஸ் வந்து 50,000, ப்ராஃபிட் வந்து 12,500. காஸ்ட் அவங்க கேட்கவே இல்லை. நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்றதுக்காக காஸ்ட் கண்டுபிடிச்சு சொன்னேன். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். மார்க்அப் வந்து காஸ்ட், மார்ஜின் வந்து செல்லிங் பிரைஸ். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுலயே வந்துட்டு இன்னொரு மெத்தட் இருக்கு. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, காஸ்ட் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின்ல காஸ்ட் அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனா பர்சன்டேஜ் வந்து மார்ஜினோடது கொடுத்துருப்பாங்க. மார்ஜின் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. மார்ஜின் பர்சன்டேஜ் நம்ம எதுல கண்டுபிடிப்போம்? காஸ்ட், செல்லிங் பிரைஸ் வச்சு கண்டுபிடிப்போம். பட் ஆனா நமக்கு செல்லிங் பிரைஸோட அமௌண்ட்டே கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு மேல காஸ்டோட அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஓகேவா? இதோட பார்ட் 2 வந்து மறக்காம பார்க்கணும். ஓகே, பாய்.